சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மிக முக்கியமான தகவல் வெளியிட்டுள்ளார். அது என்னென்ன என்பதை இங்கே படிப்படியாக பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதாவது முதலாவது, பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தின் அரசு பொதுத்துறை நிறுவனமான ஆவின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் கொள்முதல் செய்து வருகிறது. அந்த வகையில் ஆரம்ப காலங்களில் பெரும்பாலான விவசாயிகள் இந்த பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு சென்று பால் விற்பனை செய்து வந்தன. ஆனால் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஆவின் நிறுவனம் பால் கொள்முதல் விலையை அதிகரிக்கவில்லை. இதனால் ஆவினுக்கு பால் வழங்குவதற்கு தயக்கம் காட்டி வந்தன. இதனால் தனியார் நிறுவனங்களுக்கு விவசாயிகள் பால் விற்பனை செய்து வருகின்றன. இதில் ஆவின் நிறுவனம் சராசரியாக 1 லிட்டர் பாலை 34க்கு கொள்முதல் செய்கிறது. அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள் 1 லிட்டர் பாலை 50 வரை விலை கொடுத்து வாங்குகின்றன. இதனால் தனியார் நிறுவனங்களுக்கு பால் விற்பதற்கே விவசாயிகள் முன்னுரிமை அளிக்கின்றன. மேலும் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என விவசாயிகள், தமிழ்நாட்டு பால் உற்பத்தியாளர் நலசங்கம் மற்றும் ஆவின் பிரதம சங்கங்களின் பணியாளர்கள் வலியுறுத்தின. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்த்தப்படுவதாக சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தி உள்ளார். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. உலகில்தான் உற்பத்தி செய்யும் பாலை தனது சந்ததிகளுக்கு மட்டுமின்றி மனிதர்கள் உள்ளிட்ட பிற ஜீவராசிகளுக்கும் வழங்கி உயிரை காக்கும் பசுவை தெய்வமாக போற்றி வளர்த்து வருவது நமது பாரம்பரியத்தின் சிறப்பு. இன்றைய அறிவியல் உலகில் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்வதற்காக பசுவின் உடலில் சுமார் 500 லிட்டர் ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படும் போது பசுவின் உழைப்பை எண்ணி வியக்க தோன்றுகிறது. சரி, இதில் தமிழ்நாட்டில் 8800 பால் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 3,16,000 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது 4.3% கொழுப்பு சத்து மற்றும் 3.2% இதர சத்துக்கள் அடங்கிய 1 லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும், மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய் 5/11/2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அதிகாலை 3 மணிக்கே எழுந்து மாடுகளை சுத்தம் செய்து பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் உழைப்பையும் தீவனம் மற்றும் வேலையாட்களின் கூலி உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளையும் கடந்த கால அரசு போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை. அந்த வகையில் இந்த உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது. கடந்த காலத்தில் கொள்முதல் விலை உரிய அளவில் உயர்த்தப்படாத நிலையில் நம் அரசு சந்தித்து வரும் அதிகப்படியான நிதி நெருக்கடியிலும் பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களின் உன்னதமான உழைப்பிற்கு உரிய மதிப்பை வழங்கும் வகையில் கொள்முதல் விலையை உயர்த்துவது நமது அரசின் கடமையாகும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதில் தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000க்கும் மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில்
பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்குத்தொகை ₹3 ₹5 உயர்த்தவுமாக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை ₹38 ₹41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. ஆகையால் இந்த கொள்முதல் விலையானது உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ₹30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும் என்று முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் கூறினார். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பால் உயர்வால் பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா ஏற்படாதாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அனைத்து விவசாயிகளும் மிகப்பெரிய, அதாவது காலையில் எழுந்து பால் கறந்து அவர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொகை என்பது வேண்டும். அந்த வகையில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இந்த செய்தியானது வெளியிட்டுள்ளார். இந்த பால் உயர்வு என்பது ஒரு வகையான ஒரு நன்மைதான். ஏனென்றால் விவசாயிகள் அனைவரும் மிக கடும் சிரமத்தில் ஆளாகி வருகிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய உழைப்புகள், அதே சமயம் வேலை செய்யும் நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியங்கள் அனைத்துமே இதில் இருக்கிறது. ஆகையால் இந்த அதிகரிக்கக்கூடிய பால் விலையானது மிகவும் ஒரு வகையில் நன்மைதான். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம புதிய செய்திகள் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் ஷார்ட்ஸும் நம்ம சேனலில் போடுவோம். அதனால் நீங்கள் ஷார்ட்ஸும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. நீங்கள் இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆகையால் பொதுமக்கள் அனைவருமே இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் புதிய அறிவிப்புகள் வெளியிடுவார். அதில் நம்ம இந்த சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.